நடக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்து வச்சுட்டு ஸ்கெட்ச் போட்டு தான் இவங்களை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்ப இருக்க நம்ம இப்ப வரைக்கும் வந்த தகவல். இல்ல இரவு 11 மணிக்கு அங்க பெண்கள் வந்ததுதான் சில பேர் தவறுன்னு சொல்றாங்களே, அது என்ன காரணம்? இல்ல அதையும் நான் பார்த்தேன். இந்த சமூக வலைதளங்கள்ல பலரும் கேள்வி கேட்கறாங்க. என்னது அந்த பெண் எதற்காக 11 மணிக்கு அந்த நபரோட அந்த ஆணோட வராங்க? அந்த அந்த பையனுக்கு அறிவு இல்லையா? அந்த பொண்ணுக்கு அறிவு இல்லையா? இதெல்லாம் ஒழுக்கமான பொண்ணா? நல்ல வீட்டு பொண்ணா? அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் எழுது. ஆனா இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதே ஒரு சிங்கப்பூர் மாதிரி, ஜப்பான் மாதிரி, ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி, அமெரிக்கன் கண்ட்ரிஸ்ல இதை இப்ப நம்ம ஊர்ல நடந்த சம்பவங்கள்ங்கிறது அந்த ஊர்ல சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு இளமையில இருக்கக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்களுடைய 100% அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. அவங்களால தனிமையில அவங்களோட நேரத்தை செலவிடுறதுக்கு அவங்களுக்கு இந்த ஜனநாயக நாடுகள் அவங்களுக்கான சுதந்திரத்தை வழங்கி இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க அந்த சுதந்திரம் இந்த சுதந்திரமான நாட்டை அவங்க சுதந்திரமா இருக்கிறதுல என்ன சிக்கல் இங்க இருக்குது? அப்படின்னா பிரச்சனை நாட்டுலயா இல்ல அவங்க கிட்டயா? அதை நம்ம சிந்திக்க வேண்டிய கால சூழல் நம்ம இருக்கிறோம். இப்போ அவங்க இந்த பையனும் இந்த பொண்ணும் ஒரு அமெரிக்கா மாதிரியான ஒரு கண்ட்ரீஸ்ல போய் அவங்க தனிமையில இருந்தா அவங்களுக்கு இந்த ஆபத்து ஏற்பட்டிருக்குமா? அப்போ இந்த இடத்துல இந்த நாட்டுல இந்த பாதுகாப்பற்ற இந்த தமிழ்நாட்டுல அவங்க இருக்கும்போது அவங்க இருந்ததுதான் இவ்வளவு பெரிய அசம்பாவித்துக்கு காரணமா இருக்கிறதா தான் என்னுடைய பார்வை. அந்த பெண்ணுக்கு சுதந்திரம் இந்த நாட்டுல அந்த பெண் எத்தனை மணியா இருந்தாலும் சரி, ஒரு ஆணா இருந்தாலும் ஆண் கூடயோ பெண் கூடயோ இல்ல அவங்களோட நண்பர்கள் கூடயோ யார் கூடயோ அவங்க இல்லாட்டியும் அந்த பெண்ணு தனியா வர்றதுக்கும் இந்த நாட்டுல அந்த பொண்ணு உரிமை இருக்கு. ஆனா உரிமை இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பொண்ணு வந்துட்டு போய் சந்தோஷமா நிம்மதியா பாதுகாப்பா இருக்கக்கூடிய சூழல் இருக்கான்னு கேட்டா அது இல்லை. அப்ப அதற்கான காரணம் என்னங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம இந்த ஏர்போர்ட், நம்ம கோயம்புத்தூர் விமான நிலையம்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பா இருக்கக்கூடிய இடம். அது இந்த பின்னாடி நடந்த சம்பவமும் ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு நடந்த சம்பவமும் அதுவும் ரொம்ப தொலைவு கிடையாது. இங்கிருந்து எட்டி பார்த்தா பிளைட் போறது, வேற பிளைன் விமானம் போறதெல்லாம் தெரியும். இவ்வளவு கிட்ட இருக்கும்போது பேக் சைடுல எந்த ஒரு ரோந்து பணியில் உள்ள காவலர்களும் வரவே மாட்டாங்களே, வர்றதே